Hello friends, welcome to Learners Forum. ஸோ இன்னைக்கு நம்ம டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸ்ல இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 2019 கொஸ்டின் பேப்பரில் இருக்க டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம். First question, the number of flip-flops required in modulus 10 Johnson and modulus 10 ring counter are. ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு மாடுலஸ் உடைய கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஜென்ரலாக ஒரு மாட் நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம 2 பவர் n அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதில் இந்த n அப்படிங்கிறது வந்து இட் ரெஃபர்ஸ் டு நம்பர் ஆஃப் ஃப்ளிப்-ஃப்ளாப்ஸ். ஸோ இன் பர்டிகுலர் நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜான்சன் கவுண்டர் அண்ட் ரிங் கவுண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜான்சன் கவுண்டரில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ நம்பர் ஆஃப் ஃப்ளிப்-ஃப்ளாப்ஸ். ஸோ இதுதான் இதனுடைய ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இங்கே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பவர் n-க்கு நம்ம ரைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு இப்போ 2 பவர் 3 அப்படின்னு எடுத்துக்கலாம் which is equal to 8 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு தேவையான நம்பர் வந்து 10. இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 பவர் 4 which is equal to 16 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 8க்கு அப்புறமா டைரெக்டாக நமக்கு இந்த 16th வேல்யூ தான் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம மாட் 10 கவுண்டரை வந்து டிசைன் பண்ணணும். ஸோ இதுக்கு பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4 ஃப்ளிப்-ஃப்ளாப்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ இங்கே ஃபார்முலா என்ன 2 இன்டூ நம்பர் ஆஃப் ஃப்ளிப்-ஃப்ளாப்ஸ் 2 இன்டூ 4 is equal to 8 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ ரிங் கவுண்டருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃப்ளிப்-ஃப்ளாப்ஸ். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மாடுலஸ் 10க்கு தான் கேட்டிருக்காங்க. அகெயின் இதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் 8க்கு அப்புறமா 16 தான் இருக்குது. ஸோ மினிமம் நமக்கு 4 ஃப்ளிப்-ஃப்ளாப்ஸ் வந்து தேவைப்படும். இட் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜான்சன் கவுண்டர் அண்ட் ரிங் கவுண்டர் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 8 and 4 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். So to solve this question, we need to know the basic concept of modulus. That is, for any mod number, it can be represented with the value of 2 power n, where n refers to the number of flip-flops used. So the first counter asked is Johnson counter. So the Johnson counter has a characteristic for which the number of states is equal to twice the number of flip-flops. So the given number is mod 10. Let us take it as 8 first, which can be represented as 2 power 3. So to represent 10, which is greater than 8, we have to increase the value of this n. So after 3, we have 4. So 2 power 4, which is equal to 16. So using this value only, we can design the mod 10 counter, which requires minimum 4 number of flip-flops. So applying it in this formula, we will get 2 into number of flip-flops which is equal to 4. So 2 into 4 will be 8, which is the minimum required number of flip-flops for designing this modulus 10 Johnson counter. Next, let us see for ring counter. So for ring counter, the number of states is equal to number of flip-flops. And here also they have asked for mod 10 only, which means we can use the same concept, and from here we can get the value of number of flip-flops n, which is equal to 4. So the number of flip-flops required for Johnson 10 counter and ring counter for modulus 10 will be 8 and 4, which is our correct answer. Second question, a circuit which has n input signals and 1 output signal is known as. ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளெக்ஸருடைய கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஜென்ரலாக மல்டிப்ளெக்ஸரில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு மெனி டு ஒன், அதாவது எவ்வளோ வேணால் இன்புட்ஸ் இருக்கலாம், ஆனால் நமக்கு ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்கும் பேஸ்ட் ஆன் செலெக்ஷன் லைன். ஸோ n நம்பர் ஆஃப் இன்புட்ஸுக்கு நமக்கு ஒரே ஒரு அவுட்புட் தான் கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே n இன்புட் இருக்குது அண்ட் ஒரு அவுட்புட் இருக்குது, விச் மீன்ஸ் கொடுத்துருக்க சர்க்கியூட் வந்து மல்டிப்ளெக்சர் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ டு சால்வ் திஸ் கொஸ்டின் we need to know the basics of electronics. So to solve this question, we need to understand what are the inputs and outputs. Given is an n input signal, which means let us take n number of inputs to the one side and we have got only one output at the other end, which means out of the inputs only one output is selected based on this selection lines, which is nothing but the circuit which is called as a multiplexer. So in multiplexer we will have n number of inputs, that is many to one concept. So from the given option, option A is our correct answer.
Question number 3. Convert decimal 41 to binary. That is 41 to the base 10 has to be converted to its equivalent binary value to the base 2. So we can start from the conversion of decimal to binary. To get the binary value, we have to simply divide by the corresponding base value, which is 2 here. So dividing 41 by 2, we will get 20, remaining 1. Again dividing it by 2, 2 tens are 20, remaining 0. Further dividing 2 5s are 10, so 0. Again 2 2s are 4, remaining 1, and 2 1s are 2, remaining 0. So moving the arrowhead in this way, we can get the binary value by 1 0 1 0 0 1 to the base 2. So from the given option, we have it under A, which is our correct answer. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா டெசிமல் வேல்யூ 41 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதாவது பேஸ் 10லேருந்து பேஸ் 2க்கு வந்து நம்ம கன்வர்ஷன் பண்ணணும். ஸோ இந்த கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க டெசிமல் வேல்யூவை என்ன பேஸ்க்கு கேட்டிருக்காங்களோ அதை வச்சு ஜஸ்ட் நம்ம டிவைட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ கொடுத்துருக்க பேஸ் 2 அப்படிங்கிறதுனால 41 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 2 20s 40, ரிமைனிங் 1 இருக்குது. ஸோ அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 2 10s 20, remaining illa, so 0. Next 2 5s are 10, remainder illa, so 0. Next 2 2s are 4, remaining 1. Next 2 1s are 2, remaining 0. So இந்த மாதிரி arrow marker draw பண்ணி நம்ம bits இந்த ஆர்டர்ல எழுதணும் அப்படின்னா 1 0 1 0 0 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து கேட்டிருக்க கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். அது வந்து ஆப்ஷன் ஏல இருக்கு. Next question, the two input signals for an AND gate are x is equal to 0 1 1 0 0, y is equal to 0 0 1 1 0. The timing diagram of output signal is. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு ரெண்டு இன்புட் கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னா AND கேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்புட் வேல்யூஸ் எழுதிக்கலாம் எக்ஸ் அண்ட் ஒய், அண்ட் அவுட்புட் வந்து இங்கே எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 1 1 0 0 அண்ட் ஒய் வேல்யூ 0 0 1 1 0. ஸோ AND கேட்டோட ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா எக்ஸ் டாட் ஒய், அதாவது ரெண்டு இன்புட்ஸையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். ஸோ இதனுடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூஸுமே 1ஆக இருக்கும் போது தான் நமக்கு அவுட்புட் 1 இருக்கும். ஏதாவது 1 0வாக இருந்துச்சுன்னா கூட நமக்கு அவுட்புட் 0வாக கிடைக்கும். ஸோ இதுலேயே அவுட்புட்டை இப்போ நம்ம எழுதலாம். ஸோ 0 into 0 0, இங்கேயும் நமக்கு ஒரு 0 இருக்குது. 1 into 0 0, 1 into 1 1, 0 into 1 0, 0 into 0 0. ஸோ இதை இப்போ நம்ம டைமிங் டயக்ராமாக பிளாட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ 0வாக இருக்குது. ஸோ 0 அப்படியே எடுத்துக்கலாம். செகண்ட் வேல்யூ 0, ஸோ அகெயின் 0. தேர்ட் வேல்யூ 1, ஸோ 1. நெக்ஸ்ட் ஃபோர்த் வேல்யூ 0, ஃபிஃப்த் வேல்யூ 0. ஸோ இதுதான் கேட்டிருக்க டைமிங் டயக்ராம் ஆஃப் அவுட்புட் சிக்னல். ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் ஏ கூட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ டு சால்வ் திஸ் கொஸ்டின் we need to know the basic logic functionality of AND gate. Given is two inputs x and y. So let us write it over here. X is 0 1 1 0 0 and y is 0 0 1 1 0. We have to draw the timing diagram of output signal, that is after performing the operation of AND gate. So that is also given in question. So the functionality of AND is just multiplication of two input signals, which is x into y. So the basic nature is if any one of the input is 0, then the output will be 0. Only when both the inputs are 1, the output will be 1. So using that nature over here, the two values are 0, so 0 into 0 is 0. Again we have 1 0, so output is 0. Then we have two inputs as 1, the output is 1. 0 into 1 0, 0 into 0 0. So now we have to plot this particular output in timing diagram. The first value is 0, so we have just 0. Second bit is also 0, so again 0. Third bit is 1, so it is raised over here, and the remaining two bits are 0, so it is taken here. So 0 0 1 0 0 is the output and the timing diagram for the given question, which is nothing but our option A. Question number 5. Which of the following flip-flop does not have race problem? So race problem வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய types of flip-flop இருக்கு. D, T, JK, SR. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஃப்ளிப்ஃப்ளாப்பில் நமக்கு ரேஸ் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ ஜென்ரலாக இந்த வேல்யூ அதாவது j is equal to 1 k is equal to 1 செட் பண்ணும்போது தான் நமக்கு இந்த ரேஸ் ப்ராப்ளமே அக்கர் ஆகும். ஸோ இதை ஓவர் கம் பண்ண ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் ஸ்லேவ் ஃப்ளிப் ஃப்ளாப். ஸோ இதில் தான் நமக்கு ரேஸ் கண்டிஷனே இருக்காது. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் ஸ்லேவ் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இதுதான் ரேஸ் கண்டிஷனை ஓவர் கம் பண்ண ஃப்ளிப் ஃப்ளாப். So to solve this question, we need to know the characteristics of flip-flop. We have different types of flip-flop which are D, T, JK and SR. So when it is in JK, when the value of J and K is set to 1, we will have the race around condition. So to overcome this race around condition, we have the concept of master-slave flip-flop where the race over condition is avoided. So comparing with all the flip-flops in the given option, in master slave only we will not have this race problem. So option D is our correct answer. Question number 6. Match the following. Logic family and அதனுடைய characteristics இங்க கொடுத்திருக்காங்க. So first TTL, transistor logic, emitter coupled logic, NMOS and CMOS கொடுத்திருக்காங்க. So N-type metal oxide semiconductor, complementary metal oxide semiconductor. So இதனுடைய characteristics எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த TTL அதாவது transistor logicல நமக்கு transistor மட்டுமே பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இதுல வந்து saturation logic இருக்கும். ஸோ இதுதான் இதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். நெக்ஸ்ட் எமிட்டர் கப்பிள்டு லாஜிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர் டெசிபேஷனில் நமக்கு இதில் ஹையஸ்ட் பவர் டெசிபேஷன் வந்து நமக்கு இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் என்மாஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்மாஸோடைய பேக்கிங் டென்சிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இதுதான் இதனுடைய யூனிக் ஃபீச்சர். ஸோ ஹை பேக்கிங் டென்சிட்டி இங்கே நமக்கு இருக்கும். CMOS எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது மெயினாக யூஸ் பண்ணதுக்கான காரணமே வந்து லோ பவர் கன்சப்ஷன் தான். ஸோ இங்கே நமக்கு லோ பவர் கன்சப்ஷன் ஆர் டிசிபேஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ சேச்சுரேஷன் லாஜிக் நமக்கு ஆப்ஷன் 4ல் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸோ நமக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா C ஆர் D இருக்கணும். நெக்ஸ்ட் ECL எடுத்துக்கிட்டோம்னா ஹையஸ்ட் பவர் டெசிபேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மேக்ஸிமம் பவர் டெசிபேஷன் நமக்கு 1ல் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய செகண்ட் ஆன்சர். தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா NMOS பேக்கிங் டென்சிட்டி ஹையாக இருக்கணும். ஸோ செகண்ட் ஆப்ஷன். ஸோ 4, 1, 2 அப்படின்ற இருக்க ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் C தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். So to solve this question, we need to know the logic family and their characteristics. So for transistor logic, the feature of this particular logic is, since it is based on the transistor completely, we have this saturation logic here. Next, for emitter coupled logic, it is known for the highest power dissipation. Next, for N-type metal oxide semiconductor, here we have the packing density in a very high rate. Next, for complementary metal oxide semiconductor, it is mainly known for low power consumption and low power dissipation. So using these values, we can make a match here. So saturation logic is under 4th option. So we will choose either C or D. Next, for ECL, since it has highest power dissipation, that is maximum power dissipation, which is our option 1. So 4 and 1. Next, for NMOS high packing density, which is option 2. So 4, 1, 2 in the sense we will have option C, which is our correct answer. Question number 7. Express the Boolean expression using XOR and AND gate. So given us an expression here, we have to use this expression and express in terms of XOR gate and AND gate. So let us solve it here. So in the first equation, we can take this C D bar as common. So the equation will be A B bar plus A bar B into C D bar plus in the second term we can take again C bar D as common. So we will get A B bar plus A bar B into C bar D. So in these two equations we have this value as A B bar plus A bar B as common. So we can take it that side and combining this together, we will get C D bar plus C bar D. Now we can see that this is nothing but an XOR gate, which is A XOR B followed by here we have C XOR D.
So both are multiplied, which is nothing but AND operation is performed in between. So we have expressed in XOR gate and AND gate. So from the given options, option B is our correct answer. ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துருக்க எஃப் ஃபங்க்ஷனை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ஸில் நமக்கு சி டி பார் காமனாக இருக்குது. ஸோ அதை வெளியில் எடுத்துட்டு மிச்ச டேர்ம்ஸை கம்பைன் பண்ணோம் அப்படின்னா ஏ பி பார் ப்ளஸ் ஏ பார் பி அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் செகண்ட் டேர்மில் அகெயின் நமக்கு சி பார் டி காமனாக இருக்குது. ஸோ அதை கம்பைன் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஏ பி பார் ப்ளஸ் ஏ பார் பி இன்டூ சி பார் டி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே நமக்கு ஏ பி பார் ப்ளஸ் ஏ பார் பி காமனாக இருக்குது. ஸோ அதை நம்ம தனியாக கம்பைன் பண்ணிக்கலாம். அண்ட் ரிமைனிங் சி டி பார் ப்ளஸ் சி பார் டி அப்படின்னு இருக்குது, அதை தனியாக கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஏ எக்ஸ்ஆர் பி அப்படிங்கிற ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த வேல்யூ வந்து சி எக்ஸ்ஆர் டி ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், அதாவது AND ஆப்ரேஷன் இங்கே நடக்குது. ஸோ இது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க எஃப் ஃபங்க்ஷனை எக்ஸ்ஆர்லையும் ANDலையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்ஷன் பியில் தான் நமக்கு இது மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ இன்றைக்கி பார்த்து இந்த கொஸ்டின்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.